இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் சிறப்பாக பேட்டிங் செய்த துருவ் ஜுரல் எனினும் சதம் அடிக்கும் வாய்ப்பை 10 ரன்களில் நழுவவிட்டார். அதனால் அவர் சோர்ந்து போன நிலையில் இருந்த அவரை நெகிழ வைக்கும் வகையில் சக இந்திய வீரர்கள் அவருக்கு மரியாதை அளித்து உற்சாகம் செய்தார்கள். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகள் மோதிய இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 353 ரன்கள் குவித்தது. ஆனால் அடுத்து ஆடிய இந்திய அணி 177 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து பரிதாப நிலையில் இருந்தது. 200 ரன்களை தாண்டுமா என்ற சந்தேகத்தில் இருந்தபோது துருவ் ஜுரல் அவர்கள் சிறப்பாக ஆடி ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் நீண்ட நேரம் களத்தில் நின்று அவருக்கு ஒத்துழைப்பு அளித்தார். இதனை பயன்படுத்தி கொண்ட துருவ் ஜுரல் அவர்கள் அரை சதமும் கடந்தார். பின்னர் 9 விக்கெட்டுகள் வீழ்ந்த நிலையில் 90 ரன்களை எட்டினார் துருவ் ஜுரல். இன்னும் 10 ரன்கள் எடுத்தால் தன் முதல் டெஸ்ட் சதம் அடிக்கலாம் என்ற கனவுடன் இருந்த அவர் 90 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். இந்திய அணி 307 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆன நிலையில் சதம் அடிக்கும் வாய்ப்பை நழுவவிட்ட சோகத்துடன் ஆடுகளத்தை விட்டு இந்திய வீரர்கள் அருகே நோக்கி நடந்தார் துருவ் ஜுரல். இந்திய அணியின் இன்னிங்ஸ் அதிக ரன் எடுத்த துருவ் ஜுரல் தான். இதனையடுத்து அவர் சதமடிக்கும் வாய்ப்பை நழுவ விட்ட போதும் சதமடித்த வீரருக்கு தரும் மரியாதையை போல அவருக்கும் கொடுத்தார்கள் சக வீரர்கள் அறைக்கு வெளியே வந்து நின்றபடி கைத்தட்டி அவருக்கு உற்சாகம் அளித்தார்கள். மைதானத்தில் இருந்த ரசிகர்களும் எழுந்து நின்று அவருக்கு கைத்தட்டி உற்சாகம் அளித்தார்கள். இதனையடுத்து மகிழ்ச்சியுடன் சென்றார் துருவ் ஜுரல். இந்த சம்பவம் நெகிழ்ச்சியளிக்கும் வகையிலும் இருந்தது. அதே போல இங்கிலாந்து வீரர்களும் துருவ் ஜுரலுக்கு சல்யூட் அடித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.